Those who lose their life for my sake will find it. மத்தேயு 16:25. என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, சென்ட் பீட்டர் துயராயப்பரும் சரி, இதே வார்த்தைகளை அந்தியோக்கு இஞ்ஞாசியாரும் சரி, இவர்கள் சொன்ன வார்த்தைகள், I am wheat for him, ground fine by the lion's teeth, to be made purest bread for Christ. Earthly longings have been crucified in me. There is left no spark of desire for mundane things, but only a murmur of living water that whispers within me, come to the Father. நான் இயேசுவுக்கான கோதுமை சிங்கங்களின் பற்களால் அரைக்கப்பட்டு இயேசுவின் அப்பமாக மாற வேண்டும். உலக ஏக்கங்கள் சிலுவையில் அறையப்பட்டுவிட்டன. உலக ஆசையில் துளியும் என்னில் இல்லை. தந்தையிடம் வாரீர் என்ற சலசலக்கும் நீரின் மெல்லிய ஓசையே என்னுள் கேட்கிறது. ஆக யார் ஒருவர் இயேசுவால் ஈர்க்கப்படுகிறார்களோ அவர்கள் முழுமையாக இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக மாறுவர். அதற்கு உதாரணம் இதோ ராயப்பர், அந்தியோக்கு இஞ்ஞாசியார், புனித சின்னப்பர், அனைத்து புனிதர்களும் இந்த வரிசையில் இடம்பெறலாம். ஆக தேவை எது? நான் எனக்குள்ள அனைத்தும் இயேசுவுக்காக அர்ப்பணமாக வேண்டும். உலக ஆசைகள், உலகத்தினுடைய பல வகையான கணக்கு பார்த்தல், பேரம் பேசுதல், இவைகளின் வழியாக என்னுடைய பக்தி அமைந்தது என்றால் அது பக்தி அல்ல, மாறாக ஒரு கொடுக்கல் வாங்கல் கான்ட்ராக்ட் போல ஆகும். கான்ட்ராக்ட் என்றால் என்ன? நாம் ஒருவரிடம் பேசுகிறோம், எனக்கு இந்த வேலையை முடித்து தர வேண்டும். ஒன்று ஒரு கட்டிடத்தையோ அல்லது ஒரு ரோடு போடுதலையோ அல்லது ஒரு நிலத்தில் ஒரு வேலை செய்தலையோ அல்லது ஒரு கட்டடத்துக்கு பெயிண்ட் அடித்தல், இதை செய்து முடித்தால் உனக்கு இவ்வளவு காசு தருகிறேன். அவர் அந்த காசுக்காக வேலை செய்வார். காசு முடிந்த பிறகு அந்த கான்ட்ராக்ட் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். காசு இருக்கிற வரைக்கும், வாங்குகிற வரைக்கும் நம்மோடு உறவு கொண்டவர் போல, தெரிந்தவர் போல அவர் நடந்து கொள்ளக்கூடும். அதன் பிறகு நீ யாரோ நான் யாரோ, பார்த்தால் ஹலோ என்று சொல்லலாம், வழியில் ஒரு குட் மார்னிங் சொல்லலாம், ஒரு புன்முறுவல் போக்கலாம், அவ்வளவுதானே தவிர ஆன்மாவுக்குள் ஆத்மார்த்த நண்பனாக இருக்க தேவையில்லை, இருக்கவும் முடியாது. இயேசு ஒருவர் மட்டும்தான் இப்படி இருக்க முடியும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து உயலாம் பக்தி தந்து தன் பொற்களனை வைத்திடும் அத்தன் மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி மலருமே. பழைய தமிழ் வார்த்தைகள் சற்று விளக்கம் கொடுத்தால் ஆழமாக இதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். சித்தமே புகுந்து, என் எண்ணத்துக்குள் புகுந்து, என்னை ஆட்கொண்டு, என்னை முழுமையாக ஆட்கொண்டு வாழ்வது நான் அல்ல, என்னில் நீரே வாழ்கிறீர் என்று புனித சின்னப்பரை போல தீவினை கெடுத்து, ஆண்டவர் இருக்கும் பொழுது, ஒளி இருக்கும் பொழுது இருளுக்கு இடமில்லை. ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது தீவினை, சாத்தானினுடைய செயல்பாடுகள் இருக்க முடியாது. தீவினை கெடுத்து உயலாம் பக்தி தந்து, மிக உயர்வான பக்தியை எனக்கு தந்து தன் பொற்களனை வைத்திடும் அத்தன் மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி மலருமே. சென்னி என்றால் தலை. இந்த பழைய சூசையப்பர் பாட்டில்
இந்த வார்த்தை வரும், சென்னி மகுட முடிவுணைந்த மன்னர் கோத்திர மாதவா. சென்னி மகுட முடிவுணைந்த மன்னர் கோத்திர மாதவா. அவருடைய தலை மீது முடி வைத்திருக்கக்கூடிய புனிதரே. ஆக நம்முடைய தலையை அவருடைய பாதத்தில் வைத்து வணங்குதல். இப்பொழுதெல்லாம் அநேகர் மனிதர்களை பாதம் தொட்டு வணங்குகிறார்கள். அது தேவையில்லை, செய்ய வேண்டிய தேவையில்லை. மனிதருக்கு அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை தெரிவிக்க வேண்டிய என்ற கட்டாயமே கிடையாது. வணக்கம், பக்தி, மரியாதை மனதில் இருக்க வேண்டும். வணக்கம் சொன்னால் போதும். இந்த காலை தொட்டு கும்பிடுறது என்பது தேவையில்லை. கடவுள் ஒருவருக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை, ஆராதனையை செலுத்த வேண்டும். சாஷ்டாங்க பிரமாணம், அங்க பிரதட்சணம் இவைகளை எல்லாம் செய்கிறோம் என்றால் கடவுள் ஒருவருக்கு. மற்றவர்களெல்லாம் மனிதர்கள். மனிதர்களுக்கு சம வணக்கத்தை கொடுத்தால் போதுமானது. அதிலேயே 3 வகை உண்டு. நம்முடைய சம வயது உள்ளவர்களுக்கு நெஞ்சுக்கு நேராக, நம்மை விட பெரியவர்களுக்கு முகத்துக்கு நேராக, இறைவனுக்கு தலை மீது. சென்னி மகுடம். தலைவா முன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன் என்ற பாடல் பாடுகிறோம். பாருங்கள், தமிழ் நல்லுலகம் எவ்வளவு கணித்து வைத்திருக்கிறது. இந்த வணக்கத்தை நாம் மனிதர்களுக்கு செலுத்தி இறைவனுக்கு மட்டும்தான் அந்த பாத கமலத்திலே பணிந்து வணங்குதல், அல்லது சாஷ்டாங்க பிரமாணமாக விழுந்து வணங்குதல், அல்லது அங்க பிரதட்சிணமாக தன்னையே ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொள்ளுதல், இவைகள் எல்லாம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய பக்தி முயற்சிகள். ஆகவே பல முறை நான் வேடிக்கையாக சொல்வேன், காலில் விழுந்து வணங்காதே. காலில் விழுந்து வணங்குகிறாய் என்றால் காலை வாரப்போகிறாய் என்ற அர்த்தம் என்று சொல்வேன். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன ஃபாதர், பக்தியாக செய்கிறேன், நீங்கள் இதை ரொம்ப கொச்சப்படுத்துகிறீங்களே. தேவையில்லை. மனிதனுக்கு காலில் விழுந்து வணக்கம் செலுத்தக்கூடாது, செலுத்த வேண்டிய தேவையில்லை. இறைவன் ஒருவருக்கு மட்டும்தான். பாரதியார் அதைத்தான் கூறுவார், நாம் ஆர்க்கும் அஞ்சோம், நமனை அஞ்சோம், அந்த பரிசுத்த சர்வேஸ்வரனுக்கே அஞ்சுவோம் என்று அவரும் கூறுகிறார். பாருங்கள், ஆக யாருக்கு இந்த சித்தம் தெளிந்து இருக்கிறதோ அந்த தெளிவின் தன்மை எதை காட்டுகின்றது? இறைவன் ஒருவருக்கே, அந்த பரிபூரனுக்கே என்னுடைய சாஷ்டாங்க பிரமாண வணக்கம் என்பது பாரதியாரின் வார்த்தைகளும். டவுட் லுக்ஸ் பேக், worry looks around, faith looks up. சந்தேகம் பின்னால் பார்க்கும், கவலை சுற்றி சுற்றி வரும், நம்பிக்கை மேல் நோக்கி பார்க்கும். ஆகவே இந்த சந்தேகம் இருந்தால் நம்மை யாராவது பின்தொடர்களாக என்ற ஒரு அச்சத்திலே பின்னால் திரும்பி திரும்பி பார்ப்போம். அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்பதை போல கவலை சுற்றி சுற்றி வரும். கவலைப்படுவதனால் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முழம் கூட்ட முடியுமா என்று நற்செய்தியில் படிக்கிறோம். நம்பிக்கை ஒன்றுதான் நம்முடைய எண்ணத்தை மேல் நோக்கி பார்த்து அந்த நம்பிக்கையினால் நாம் திடம் பெறுகிறோம், வளம் பெறுகிறோம், வாழ்வு பெறுகிறோம். When one loves, one does not suffer, but if one does suffer, the very suffering is loved. Saint Augustine. ஒருவன் அன்பு செய்யும் போது அவன் துன்பப்படுவதில்லை, அப்படியே துன்புற்றாலும் அந்த துன்பமே நேசிக்கப்படுகிறது. அந்த கஷ்டத்தையே ஏற்றுக்கொள்கிறோம். அது நமக்கு வலியாக, கஷ்டமாக தெரியாது. ஒரு சிறிய விளக்கத்தை அவ்வப்பொழுது நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். ஒரு 10 வயசு பெண் குழந்தை ஒரு 5 வயசு தம்பிய, அவனு நல்லா காலுக்கு முழுக்குன்னு இருக்கிறான், கொஞ்சம் குண்டு சட்டி மாதிரி இருக்கிறான். அவனை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு இந்த பாப்பா வருது. ஏன் பாப்பா, அவனை தூக்கிறதுக்கு முடியலையே, ஏன் கஷ்டப்பட்டு தூக்குறாய்? எனக்கு கஷ்டம் இல்லை, இவன் என்னுடைய தம்பி. ஆக தம்பி என்று சொல்லும் பொழுது அந்த பாசம், அந்த அவனை தூக்குவதற்கு எனக்கு கஷ்டம் இல்லை என்பது ஒரு சாதாரண ஒரு விளக்கம். ஒருவன் அன்பு செய்யும் போது அவன் துன்பப்படுவதில்லை, அப்படியே துன்புற்றாலும் அந்த துன்பமே நேசிக்கப்படுகிறது. தியாகத்தினால் தீர்வு வரும், இது தேவன் சித்தம். மாயையில் மயங்கும் மனிதனாகிவிடாதே, அதில் எல்லாம் சுகம், சோரே சொர்க்கம் என்றார் இயேசுமா காவியம். தியாகத்தினால் தீர்வு வரும். தியாகம் வேண்டும், வழிபாட்டில் தியாகம் வேண்டும், வாழ்க்கையில் தியாகம் வேண்டும்.
மாயையில் மயங்கும் மனிதனாகி விடாதே. உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை, கண்டதை காட்சி, கொண்டதை கோலம், சோறு கண்ட இடம் சொர்க்கம், திண்ணை கண்ட இடம் தூக்கம், கால் பணபடி போக்கம் என்பதெல்லாம் வெறும் மாயை. ஆகவே இவைகளில் கண்டு மயங்கி விடாதே. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இப்படியெல்லாம் கேள்வி நாம் பட்டிருக்கிறோம். அவைகளை வைத்து நீ எது தேவையோ அதை உய்த்து உணரு. முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Take, Lord, and receive all my liberty, my memory, my understanding, and all my will, and all that I have possessed. You have given them to me, to you, O Lord. I restore them. All things are yours. Dispose of them according to your will. Give me your love and grace, for this is enough for me. என் தேவனே, எனது சிந்தனை, சொல், செயல், அறிவுத்திறன், விருப்பு வெறுப்புகள் என்னுடையன யாவற்றையும் எடுத்து ஏற்றருளும். யாவும் உன் கருணையின் கொடைகள். அனைத்தையும் உமக்கே சமர்ப்பணமாக்குகிறேன். உம் திருவுளப்படியே எடுத்தாளும். உம் அன்பையும் அருளையும் தாரும். அதுவே எனக்கு போதும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் உம்மையே பற்றி கொண்டு வாழ்வதற்கு தியாகத்தினால் எம்மையே மறுத்து எம்மையே உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எமக்காகவும் எம்மவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். எங்கள் செபத்தை கேட்டருளும். தீமை, தீங்கு, தீவினை, சாத்தானின் தொல்லைகள் அனைத்தையும் நீர் அகன்று போகச் செய்தருளும். ஒளி எங்கே இருக்கிறதோ அங்கே இருள் இல்லாமல் போவது போல நீரே எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருந்து இவைகளை எல்லாம் புறமுதுகிட்டு ஓடச் செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.